கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். ஏசாயா 64வது அதிகாரத்தை ஒருவர் சத்தமாக நாங்கள் வாசிக்க கேட்போம். சீர்திருத்தம். கடந்த தடவை நாங்கள் பார்த்தோம், எழுப்புதலுக்கு ஒரு சீர்திருத்தம், ரிஃபர்மேஷன் என்று நாங்கள் பார்த்தோம். எழுப்புதல் அது ஒரு ரிவைவல், உயிர் மீட்சியும் ஒரு புது பலமும் அடைகிற ஒரு தன்மை. சரியா? அடுத்தது ஆதி நிலைக்கு நாம் திரும்ப போகிற ஒரு தன்மை. இந்த மூன்று காரியமும் என்னத்தை கொண்டு வருகிறது? ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு எழுப்புதலை அது கொண்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாயின் நாம் பார்த்தோம், எழுப்புதல் அது மனுஷர்களிடமிருந்து வருவதில்லை. அது எங்கே இருந்து வருகிறது? தேவனிடமிருந்து வருகிறது. எழுப்புதலை கொடுக்கிறது நம் ஆண்டவராக இருக்கிறார். அதிலே ஆவியானவர் தான் எழுப்புதலின் காரணர். பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலின் காரணராக இருக்கிறார். ஆனால் மக்கள் தாங்கள் திரும்புவதற்கு முன் நாங்கள் பார்த்தோம் கடைசி கிழமை, தங்களுடைய ஆன்மீக ஆவிக்குரிய காரியத்திலே மக்களுக்கு ஒரு திருப்பு முனை, ஒரு மனமாற்றம், ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிருக்கிறது. ஆகவே முதலாவது நாங்கள் பார்த்தோம் கடந்த கிழமை, மனிதனையும் ஆண்டவரையும் பிரிக்கும் சகல பாவங்களையும் முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? விலக்குவேன் என்று சொல்லுகிறார். கடந்த கிழமை நாம் பார்த்த எசேக்கியேல் 36வது பகுதியிலே இந்த எழுப்புதலை கொடுப்பதற்காக தன்னுடைய கிருபையினால் ஆண்டவரே இறங்குகிறதை பார்க்கிறோம். யார் இறங்குகிறது? தேவன் தானாக இறங்குகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த பகுதியிலே எழுப்புதலுக்காக மக்கள் ஜெபிக்கிறார்கள். எப்படி ஜெபிக்கிறார்கள்? இந்த ஜெபம் ஏசாயா புஸ்தகம் 63வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து அவர்களுடைய ஜெபம் தொடங்குகிறது. அல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், எழுப்புதலுக்கு பெரிய சத்தியம் தெரிய வேண்டும், பெரிய இறையியல் பகுதிகள், பெரிய டாக்டரின் எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படியான காரியம் ஒன்றும் இங்கே கிடையாது. சரியா? இஸ்ரவேல் மக்களுக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார் என்று பார்க்கிறோம். யாரை கொண்டு பேசுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு. அன்றைக்கு பார்த்தோம் எசேக்கியேலை கொண்டு பேசினார். இப்படி பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்கள் மாய்ந்து மடிந்து போகும்போது கடவுள் அவர்கள் அப்படியே மாய்ந்து மடிந்து செத்து போகாமல் தேவன் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? தன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை மன்னித்து கிருபையால் எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் மாண்டு போகிறோமே என்று அறிகிற மக்களும் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப எழுப்புதலுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்த வேண்டும், தேவனையும் நம்மையும் பிரிக்கும் சகல காரியங்களிலுமிருந்தும் பாவ காரியங்களிலுமிருந்தும் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆன்மீக ரீதியிலே கடவுள் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றங்களை செய்த பிற்பாடுதான் தன்னுடைய எழுப்புதலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம், எழுப்புதலுக்காக மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் எழுப்புதலை பற்றி நாம் நினைக்கவே கூடாது. ஜெபம் இல்லாமல் எழுப்புதலை பற்றி சிந்திக்கவே கூடாது. ஜெபிக்காதவர்கள் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்று நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் யாரும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஜெபம் இல்லாமல் கடவுளுக்கும் எங்களுக்கும், நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியுமா? ஜெபம் இல்லாமல் எங்களுடைய உறவு ஒன்று இருக்கிறது என்று எந்த விசுவாசியாலும், உண்மையான கிறிஸ்தவனால சொல்ல முடியாது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஜெபம் இல்லாமல் நாம் ஆண்டவருடைய கெட்டி வர முடியாது. ஜெபம் இல்லாமல் ஒன்றை அடைய முடியாது. ஜெபம் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஜெபம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற முடியாது. ஜெபம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் நடவடிக்கைகளையும் கூட நாம் எதிர்பார்க்க முடியாது. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், உண்மைதான். எம் தேவைகளை அறிந்திருக்கிறார், உண்மைதான். எதிர்காலம் நம்முடையது அவருக்கு தெரியும்.
சபையை கட்டுகிற அவருக்கு எல்லாம் புரியும், உண்மைதான். ஆனாலும் சபை மக்கள் ஜெபிக்காமல், சபை மக்கள் கேட்காமல், சபை மக்கள் விரும்பாமல் எதையும் தேவன் செய்வது இல்லை. நாம் விரும்பாத ஒன்றை, அதான் கிறிஸ்தவத்திலே ஒரு அழகான காரியம் என்னென்றால், நாம் விரும்பாத ஒன்றை தேவன் எங்கள் மத்தியில் செய்வது இல்லை. ஆமென். சபை விரும்பாத ஒன்றை, சபை ஒருமனப்படாத ஒன்றை நாம் தேவன் நம் மத்தியிலே செய்வதில்லை. சபை ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சபையிலே வல்லமையான காரியங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், என்ன மறுமலர்ச்சி புதிய ஏற்பாட்டை விட பழைய ஏற்பாட்டிலே நிறைந்திருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு ஆண்டாண்டு காலமாக இஸ்ரவேல் மக்கள் எப்போ கீழ்ப்படியாமல் போனார்களோ, ஒவ்வொரு வேளையிலும் தேவன் அவர்களை அடித்து வெளியிலே கலைத்து திரும்பவும் திரும்பவுமாக மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஒரு எழுப்புதலையும் மறுமலர்ச்சியையும் கொடுத்ததை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நிரம்பி இருக்கிறது. அவைகளை பார்க்கும்போது தன்னுடைய ஜனங்கள் அப்படியே மாண்டு போவதை தேவன் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஊழியக்காரர்களை கொண்டு பேசி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி அழிந்து போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர்களை கிருபையால் மன்னித்து மீண்டுமாய் அவர்களை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். எப்போ எழுப்புதல் உண்டாகிறதோ, எப்போ சபைக்காக ஜெபிக்கிறார்களோ, எப்போ எழுப்புதலை தாரும் என்று இன்றைக்கு வாசித்தது போல மன்னிப்பு கேட்டு அவர்கள் மனம் திரும்பி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ, அன்றைக்கு தேவன் முதலாவது செய்த காரியம் அந்த தேசத்தையும் எருசலேமையும் எருசலேம் தேவாலயத்தையும் அவர் கட்டுகிறது. அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எந்த ஜனங்கள் ஜெபம் பண்ணினார்களோ அந்த ஜனங்களின் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் அவதானமாக வாசித்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஆமென். நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும். நம்முடைய வீட்டிலே இன்னும் உள்ளத்தால் எழுப்பப்படாதவர்கள் பரிசுத்த ஆவியினால் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் சபை மக்கள் சபை எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். சபை மக்கள் சபை எழுப்புதலுக்காக நீங்க பாரத்தோடு இன்றைக்கு ஏசாயா புஸ்தகத்திலே அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்களோ அப்படி பாரத்தோடு ஜெபம் பண்ணும் போது சபையின் எழுப்புதல் அது என்னவாகிறது, எழும்புகிறது, ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது. ஓ, கடவுளுடைய ராஜ்யத்தின் காரியத்திலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் போது அந்த மறுமலர்ச்சியை உண்டாக்குவதற்கு ஜெபித்த பிள்ளைகளுடைய வீட்டிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. அங்கேதான் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அங்கேதான் கல்கள் போன்ற இருதயமுடைய மனுஷர்களையும் ஆண்டவர் சதியாக ஆவியானவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். வருவார்கள், வருவார்கள், வருவார்கள். நல்லது, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை விட்டுவிட்டோம். என்ன? சபையிலே எழுப்புதலுக்காக எங்கள் பங்கை நாம் பற்றி கொண்டோமா, செய்கிறோமா என்ற கேள்வியோடு இன்றைக்கு நாம் இந்த மாசத்திலே பயணம் செல்லவிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லேலூயா. எங்கேயோ ஒரு காரியம் உதைக்கிறதே, என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கவில்லையா? எங்கேயோ ஒரு தடை உண்டே, எங்கேயோ ஒரு பெரிய சுவர் மறைத்து கொண்டிருக்கிறதே, அது என்ன? சபை எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சபை எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணினால் போதாது, எழுப்புதலுக்காக நாம் செயற்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்பது ஈஸி, ஆனால் செயற்படுவது கடினம். நம்முடைய செயற்பாடு இல்லாத ஜெபம் எப்படி எழுப்புதலை கொண்டு வரும்? எப்படி எழுப்புதலை கொண்டு வரும்? விளங்குகிறதா? வீட்டு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், உற்றார் உறவினர்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லது, விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் சபையின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி நாம் செயற்படும் போது வீட்டிலே எழுப்புதல் உண்டாகிறது. அல்லேலூயா. வீட்டிலே எழுப்புதல் உண்டாகிறது. ஆண்டவரால
மாற்ற முடியாத ஒரு இருதயம் இல்லை இல்லையா? தேவனால மாற்ற முடியாத ஒரு இருதயம் இல்லை. தேவனால கொண்டு வர முடியாத ஒரு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை என்று பார்க்கிறோம். ஆமென். ஆகவே எழுப்புதல் தேவனால் வருகிறது என்பதை எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36 இருந்து 38வது வசனம் மட்டும் நாங்கள் கடந்த கிழமை பார்த்தோம். யாரால் வருகிறது? தேவனால் அது வருகிறது. ஆமென். தேவனால் அது வருது. கர்த்தராகிய நான் நிர்மூலமாக்கினவைகளை என்ன செய்கிறேன்? கட்டுகிறேன். இருக்கிறதா? அதை கட்டுகிறது யாரு? தேவனாக இருக்கிறார். பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியிலும் உள்ள மீதான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். 37வது வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் எதை விரும்புகிறார்? எழுப்புதலுக்காய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆமென். எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். மந்தை பெருகுகிறது போல அவர்களின் மனிதரை என்ன செய்வேனாம்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்திரமாயிருக்கிற பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரப்பப்படும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று நான் சொல்லுகிறேன். மறுமலர்ச்சி இல்லையா? ஒரு எழுப்புதல் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே செயலற்ற அல்லது தேக்க நிலையிலிருந்து ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை குறிக்கிறது. அதாவது விசுவாசிகளுடைய ஒரு தேக்க நிலை, ஒரு காய்ந்து போகிற தன்மையிலே இருக்கும் போது, நீங்க ஒவ்வொரு முறை நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தை பார்த்தால் அதுதான் நடக்குது. சிறைப்பட்டு போயிருந்த காலத்திலே, துன்பப்படுகிற காலத்திலே, கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற காலத்திலே இல்லையா, இப்ப அடிமைகளா போயிருந்த அந்த தேச அரசாங்கங்கள் அவர்களை நெருக்குகிற காலங்களிலே என்ன செய்கிறார்கள்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எதற்காக? ஒரு எழுப்புதலுக்காக, ஒரு மறுமலர்ச்சிக்காக. அப்ப ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்க்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் செயலற்று அவர்கள் மாய்ந்து மடிந்து சோர்ந்து போயிருக்கிற வேளைகளிலே தேவன் அனுப்புகிறார், தேவன் பேசுகிறார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும். அப்ப கடவுள் மீதான ஒரு அன்பும் கடவுளின் பரிசுத்தத்தை நாம் போற்ற வேண்டிய முறையிலே நம் வாழ்க்கையிலே நாம் போற்றவில்லை. தேவன் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளாத ஒரு நிலையில இருந்து அந்த பரிசுத்தத்தை மீண்டும் உணர்ந்தவர்களாய் நாம் அதற்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவதுதான் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும். நம்முடைய கடவுள் பரிசுத்த ஆண்டவர். தன் ஒரே புறான ஜீவனை மனித உருவிலே தாழ்த்தி அவரை பலியாய் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாவம் எவ்வளவு கொடுமையானது என்பதையும், அந்த பாவம் எவ்வளவு மனுஷனை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது என்பதையும், கடவுளுக்காக மனுஷன் செய்ய போகிற எல்லா செயல்களிலுமிருந்து அதை தடை செய்கிறது என்றும் பார்க்கிறோம். அவ்வளவு பொல்லாதது பாவம். ஆகவே பரிசுத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய வார்த்தை மற்றும் அவரது சபை மீதான ஆர்வம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பரிசுத்தத்திற்கு மீண்டும் என்ன செய்கிறது? ஒரு உயிர் மீட்புக்கு திரும்புகிறது. அந்த மறுமலர்ச்சி இல்லாமல் தேவன் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தோடு அப்படியே இணைந்திருக்கிற மக்கள் மத்தியிலே, உலக இச்சைகள் விருப்பங்களோடு இணைந்திருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்வதில்லை? எழுப்புதலை ஊற்றுவதில்லை. ஆமென். அப்ப தவறு எங்கே இருக்கிறது? இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஏசாயா புஸ்தகம் 64வது அதிகாரத்திலே தங்களுடைய காரியங்களை சொல்லித்தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆமென். முதலாவது தனிப்பட்ட பாவங்கள், சபையான கூட்டு பாவங்கள், சபைக்கு கீழ்ப்படியாத பாவங்கள், ஒரு உறுதியான விழிப்புணர்வு, மனத்தாழ்மையின் ஒரு ஆவி, மனம் திரும்புதல் மற்றும் நீதியின் வளர்ச்சிக்காக நாம் விரும்புகிற எங்கள் உள்ளம் மறுமலர்ச்சிக்கு தேவை. விருப்பம் உண்டா? ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்.
தேவன் தன்னுடைய சபையிலே ஜனங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு மறுமலர்ச்சி உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும், சந்தோஷப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். இந்த விருப்பம் நமக்கு வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது அதை தேடுங்கள். அதை தேடும் போதுதான் எல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? பல மடங்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு நேரடியாக பேசினதை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் ஆளுகையை தேடுங்கள், அதற்கு பிறகுதான் சகல காரியமும். அப்ப எழுப்புதலை விரும்புகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய காரியத்திற்காய் செயற்பட வேண்டும். ஆமென். நாம் எத்தனை வருடமாய் பிரசங்கம் பண்ணிவிட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். மறுமலர்ச்சி என்பது ஒரு விசுவாசியின் நம்பிக்கையை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம். விசுவாசியின் நம்பிக்கை என்ன செய்கிறது? மறுமலர்ச்சி உற்சாகப்படுகிறது. அவன் சபைக்கு வரும்போது உற்சாகப்படுகிறான். அவனுடைய செயற்பாடு அர்ப்பணிப்பால் சபையிலே ஒரு மறுமலர்ச்சி வரும்போது அந்த ஆண்டவர் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவன் இன்னும் மனமகிழ்ச்சி அடைகிறான், இன்னும் சந்தோஷம் அடைகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப விசுவாசிகளுக்கு மறுமலர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக புரிந்து வைக்க வேண்டும். மறுமலர்ச்சி என்பது அனைத்து கிறிஸ்தவர்களும் ஜெபித்து பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை நாம் நாட வேண்டும் ஒரு மனத்தோடு. அல்லேலூயா. இன்றைய நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் முதலாவது எதுவாக இருக்க வேண்டும்? எதுவாக இருக்க வேண்டும்? எழுப்புதல், ஒரு மறுசீரமைப்பு, ஒரு மறுமலர்ச்சியாக அது நம்முடைய எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஒரு மறுமலர்ச்சியின் விளைபொருள் என்ன செய்கிறது? அது பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சபையிலே கொண்டு வருகிறது. சபை யாரு? நீங்கள், நாங்கள் தான் சபை. அது யாருக்கு கொண்டு வருகிறது? எங்களுக்கு கொண்டு வருகிறது. எங்களுக்கு கொண்டு வரும்போது இதிலே மகிமைப்படுகிறது யாரு? தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்களை அவர் வெட்கப்பட விடுவதில்லை, கைவிடுவதில்லை. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே நாம் அவரை தேட வேண்டிய முறையிலே தேடி, நடக்க வேண்டிய விதத்திலே அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் நடக்கும் போது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் அதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் இல்லாத பட்சத்திலே அவர் எங்களை விட்டு தூர இருக்கிறார். இதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பது அவர் மகிமைப்பட ஒரு வழியா? இல்லை. அப்ப தேவன் ஏன் எங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார்? எங்களால் மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்காய். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம் மகிமைப்படுவதற்கு இருக்கிற வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கையாள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியின் செயற்பாட்டை, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மறுமலர்ச்சியை உள்ளங்களிலே கொண்டு வர வேண்டும், ஆவியானவர் எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பலவீனங்களே அவர் பலமாய் விளங்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி தேற்றரவாளன் திருச்சபையிலே தேற்றரவாளன் வல்லமையான காரியங்களை செய்யும்படியாய் நாம் விருப்பப்பட வேண்டும், வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விரும்பாத ஒன்றை தேவன் செய்வதில்லை. ஒரு மனப்பாட்டோடு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையான காரியங்களையும் ஒரு மறுமலர்ச்சிக்கு ஏற்ற தன்மைகளையும் வல்லமைகளை நீ ஊற்றுமென்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். இதோடைய ஆசீர்வாதம் நமக்குத்தான் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நமக்கு இருக்கும் சந்தர்ப்பங்களில் இருந்து ஒரு மறுமலர்ச்சிக்கு ஏற்ற சந்தர்ப்பம், ஒரு சாத்தியக்கூறு, ஒரு நல்ல விதமான தன்மைகள் எங்களை விட்டு ஒரு நாளும் நழுவி போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலே அதை பிடித்து வைத்திருக்க வேண்டும். ஜெபத்திலே அதை பிடித்து வைத்திருக்க வேண்டும். ஜெப குறைவு கொஞ்சம் வந்தால் நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போகிறது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து அது இல்லாமலே போகும். முதல் குடும்பத்தில் ஒருவருக்கு இல்லாமல் போகும். அது ஒரு தொற்று நோய் மாதிரி
இரண்டாவதற்கு இல்லாமல் போகும், தனி ஜெபம் இல்லாமல் போகும், குடும்ப ஜெபம் இல்லாமல் போகும். இந்த சபையிலே ஊழியம் நடக்கும். கவனமாயிருங்கள் அருமையானவர்களே. சபையிலே ஊழியம் செய்கிற எல்லாரும் ஜெபம் பண்ண முடியவில்லை என்றால் ஊழியத்தை நீங்க விட்டுட்டிருங்கள் தயவு செய்து. ஜெபம் பண்ணாதவர்கள் ஊழியம் சபையிலே செய்வது தகுதியற்ற காரியம். நீங்கள் ஜெபிக்காமல் எந்த ஊழியமும் சபையில் செய்வது தேவனுக்கு சித்தமான காரியம் அல்ல. உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா? எப்போ உங்களால் ஜெபிக்க முடியுமோ அன்றைக்கு நீங்கள் ஊழியத்தை செய்ய தொடங்குங்கள். ஜெபிக்காதவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. நீங்கள் செய்தால் வளமையா கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தின்படி நீங்கள் ஓகோண்டு கத்திட்டு போகலாம், அல்லது உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்து முடித்துட்டு போகலாம். பரிசுத்த ஆவியானவருடைய எந்த நடவடிக்கைகளும் உங்களால் அந்த இடத்திலே நடைபெறாது. புரியுங்களா? நடைபெறாது. ஊழியக்காரனுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனால் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். எனக்கு அல்ல, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். தேவனுக்கு உண்மையா இருக்காமல் ஊழியம் செய்கிறதிலே பிரயோஜனம் இல்லை. ஊழியக்காரனை நாம் பல காரியங்களை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு மறைவானது ஏதும் உண்டா? ஒன்றுமே இல்லை. நீங்க ஊழியம் விரும்புறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு நன்றான் ஆழமாய் அர்ப்பணித்து அதற்கென்று நேரம் எடுத்து ஜெபம் பண்ணீங்களோ அன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவன் என்னோடு பேசுவார். அப்படியாத்தான் தேவன் சபையை கட்டுகிறது. அப்படியாகத்தான் தேவன் என்ன செய்கிறது? தன் சபைக்கு ஊழியத்துக்கு ஜனங்களை தெரிவு செய்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஜெபிக்கிறவர்களை தேவன் சபையை கட்டுகிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? வல்லமையாய் சபையிலே செயற்படுகிற தேவனாயிருக்கிறார். ஏன் மறுமலர்ச்சி தேவை நமக்கு? ஆன்மீக ரீதியிலே உயிருடன் இருக்கும் ஒருவர் ஒரு புத்துயிர் பெற வேண்டிய நிலையிலே இருக்கிறார். நாம் உயிரோடு இருக்கிறோம், ஆன்மீகத்தில் இருக்கிறோம், சேர்ச்சுக்கு போகிறோம், வருகிறோம், ஆராதிக்கிறோம். அப்படி இருந்தும் ஒரு உணர்வற்ற ஒரு காய்ந்த நிலை விசுவாசிகள் மத்தியிலே இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆனால் அந்த நிலையில இருந்து நாம் ஒரு உயிர் பெற வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தியை போல ஆன்மாவில் உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த சுடர் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே மறைந்து போகிறது போல என்ன செய்யும்? அந்த பக்தி, வைராக்கியம், உற்சாகம் அது மறைந்து மறைந்து கொண்டு போகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அதை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அவர் குடியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு புதை மணலிலே விழுந்து ஒரு மெதுவாக அதன் ஆழத்தில் இறங்குவது போல பாருங்க, நம்பிக்கையில இருந்து விசுவாசத்தில் இருந்து ஒரு விசுவாசி கொஞ்சம் கொஞ்சமாக என்னடா ஒன்றையும் காணோம், ஜெபிக்கிறோம், சபையில ஊழியத்தை செய்கிறோம், ஒன்றையும் காணோம், ஒரு அசைவையும் காணோம், ஒரு மாற்றத்தையும் காணோம், அமைதியாக இருக்கிறது. கடைசியா என்னத்தை சாட்டுவோம்? வெதர் சரியில்லை என்று சொல்லுவோம், குளிர் கூட என்று சொல்லுவோம், வழுக்கல் என்று சொல்லுவோம். விளங்குறதா? சாப்பிட்டால் வயிறு ஒத்துக்கொள்ளில்லை என்று சொல்லுவோம். வேறு வேறு காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு நிற்போம். அதுக்கும் இது இங்கேயும் சம்பந்தம் கிடையாது. இது ஆவிக்குரிய காரியம். ஒரு காலத்தில் உயிரோடு இருந்த ஒன்றை மட்டும் உங்களால் உயிர்ப்பிக்க முடியும். உயிருடன் இல்லாத ஒன்றை நாம் என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்க முடியாது. இன்றைக்கு உயிருடன் நம்முடைய ஆத்மா இருக்கிறது, உயிரோடு தான் இருக்கிறோம், உணர்வோடு தான் இருக்கிறோம். சங்கீதம் 85வது சங்கீதத்தை வீட்டை வாசித்து பாருங்க. ஒரு மந்தமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி மந்தமாக மாறி இருக்கிறார்கள் என்பதை வர்ணிக்கிறது தான் 85வது சங்கீதம். எப்படியான சங்கீதம்? ஆண்டவருடைய உற்சாகமான உயிர்வடைந்திருக்கிற பிள்ளைகள் எப்படி அவர்கள் மந்தம் தன்மைக்கு மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இவைகளில் இருந்து ஒரு உயிர் பெற நமக்கு எழுப்புதல் தேவையா இல்லையா? சபையின் எழுப்புதலுக்காக மனம் திரும்பினால்தான் நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் எழுப்புதலும் உண்டாகிறது. ஆகாய் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு யார் பேசுறது?
தேவன் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ஆலயத்தை கட்ட இப்ப நேரம் இல்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட இப்ப நேரம் இல்லை. ஆனா வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அதுக்கு கடவுளுடைய பதில் என்னவாக இருக்கிறது? வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? மீண்டும் மீண்டுமாக பார்க்கிறோம். அடுத்த வசனம் 8வது. கடவுள் என்னத்தை சொல்லுகிறார்? தேவன் என்னத்தை சொல்லுகிறார்? முதலாவது, என் வேலைக்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்கிறது? ஆனால் என்னுடைய காரியமாக என் வீட்டு வேலையை நீங்கள் செய்யாமல் நீங்களே நன்றாக உழைச்சுழைச்சி என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய வீட்டை கட்டுகிறீர்கள். நீங்கள் உழைக்கிறீங்கள், நான் அதை என்ன செய்கிறேன்? ஊதி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். திரும்பவும் அதே காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். மலையின் மேல் ஏறி என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் மலையின் மேல் ஏறி மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். என்ன சொல்கிறார்? என்னுடைய வேலையை, என் ஆலயத்தை முதல் கட்டுங்கள். என் ஆலயத்தை கட்டாமல், என்னுடைய ராஜ்யத்து வேலைகளை செய்யாமல், நீங்க வேலை முழுக்க உங்களுடைய குடும்ப வேலையும் வருமான வேலையிலுமே நிற்கிறீர்களே. அப்படி என்றால் எப்படி எழுப்புதல் உண்டாகுமா? வீட்டு வேலையிலே நாம் இருக்கிறோம். உலக வேலையிலே நாம் இருந்தால் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே வேலைகள் கட்டப்படுமா? கடவுள் என்னத்தை சொல்லுகிறாரு? என் வீட்டையும் என் ராஜ்யத்துக்கு வேலைகளை செய்யும் போதுதான் நீ உழைக்கிறது கூட உனக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு என்னத்தை தரும்? இப்ப இதைத்தான் இதில் பார்க்கிறோம். அருமையானவர்களை, கடவுளுடைய சத்தியத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் எண்ணத்தையும் தீர்க்கதரிசி மூலமாய் 3 தரம் ஒரு 8 வசனத்துக்குள்ளே ஆண்டவர் திரும்புறதை சொல்லுகிற பாருங்கள். முதலாவது, தேவனுடைய காரியமாய் எழுப்புதலுக்காய் நாம் ஜெபம் பண்ணி அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் நாம் உழைக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நாம் உழைக்கிறது எங்களுக்குள்ளே அப்படியே நிற்கிறது, இல்லையேல் அது ஊதப்படுகிறது என்று பார்க்கிறோம். முதலாவது அவர் காரியமாய் நாம் செய்யும் போது நம்ம உழைக்கிறது எல்லாம் நம்முடைய வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நாம் எதை செய்கிறோம், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், இல்லையா? எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறபடியால் எழுப்புதல் தாமதமாகிறது. ஆமென். எழுப்புதல் தாமதமாகிறது. அப்ப நமக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு 2வது நாளாக மறுமலர்ச்சிக்கான எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். கடந்த தடவை தேவன் எழுப்புதலுக்காக அவராகவே எச்சரித்து மன்னித்து மனம் திரும்ப வைத்து ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லியிருந்தார். இன்றைக்கு எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஏசாயா புஸ்தகம், எழுப்புதலுக்கான கிரயம் என்ன? ஜெபம் ஜெபம் ஜெபம். பிலிக்கிரகம் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரன் எழுப்புதலின் ரகசியம் 3 ரகசியம் சொன்னார். முதலாவது எழுப்புதலுக்கு ரகசியம் ஜெபம், 2வது எழுப்புதலின் ரகசியம் ஜெபம், 3வது எழுப்புதலின் ரகசியம் ஜெபம். அதை விட வேறு ஒன்றுமில்லை. முழு உள்ளத்தோடு முதலாவது மதுதான், 2வது மதுதான், 3வதும் அந்த இரகசியம் ஜெபம்தான். அல்லேலூயா. பாருங்க, உமது நாமத்தை சத்துருக்கள் தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போல் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாய் உருகும்படியும் செய்வீராக. பாருங்க, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்று முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் என்ன செய்கிறாராம்? சந்திக்கிறார். ஆமென்.
நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். நம்முடைய நிலைமையும் அப்படித்தான். ஜெபத்தை பாருங்க, கடவுளை போல தவறு சொல்லுகிறாரா? இந்த ஜெபத்துக்கு என்ன வேண்டும்? பெரிய டாக்டரின் தேவையில்லை, கொள்கைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. பெரிய விதமான எழுப்புதலுக்காக பெரிய பெரிய பைபிளில் இருந்து எங்களுக்கு பிரசங்கம் அறிவு தேவையில்லை. தீர்க்கதரிசி மூலம் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அதை உணர்ந்தவனாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒரு மனமாற்றம் தான் நமக்கு வேண்டும், ஒரு தெய்வ பயம் நமக்கு வேண்டும் இல்லையா? எங்கள் தவறுகளை உணர்கிற ஒரு தன்மை நமக்கு வேண்டும், ஒரு மனமாற்றம் நமக்கு வேண்டும். அதற்கு பின்பாக ஜெபத்திற்கென்று ஒரு தாழ்மையான உள்ளம் நமக்கு வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேறு என்னையா கேட்கிறார்? சொல்லுங்க, வேறு என்னதான் கேட்கிறாரா? எல்லா பகைவர் மேலும் தன்னுடைய கடும் சினத்தை செலுத்தும்படி இறங்கி வர வேண்டும். ஏனென்றால் மீதியானவர்கள் மன்றாடுகிறார்கள், கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் அப்படியே வாழ்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பியவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆமென். அப்ப தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற மெய்யான தேவன், யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு கடவுள். நம்முடைய தகப்பன் எதை விரும்புகிறவர்? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரிடம் ஜெபிக்கிறவர்களுக்கும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தகப்பன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஒப்பிடவியலாத வெளிப்பாடுகளுக்காகிய முந்தின கால சில குறுக்கீடுகளை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். எதற்காய் இந்த தவறு, எதற்காய் இந்த நிலைமை, எதற்காய் காய்ந்து போனோம், எதற்காய் எழுப்புதல் உண்டாகவில்லை, எதற்காய் தேவன் கைவிட்டார், எதற்காய் ஆண்டவர் எங்களை மறந்தார்? இதைத்தான் நாம் யோசித்து மனம் திரும்ப வேண்டும், வேறொன்றுமில்லை. எதற்காய் என்று கேட்டால் எல்லா எதற்காய்க்கையும் ஒரு பதில் நம்முடைய செயலே தவிர தேவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? வாழ்க்கையிலே நீதியை கடைபிடித்தோமா, பரிசுத்தமாய் வாழ்ந்தோமா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமா என்று எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து எங்களைத்தான் பார்க்க வேண்டும். ஆமென். அவர்களோ தங்களுடைய நீண்ட கால பாவங்களினால் உடைய கோபத்தை எதிர்கொள்ள நேரிட்டதென்று இந்த வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். ஆமென். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்காமல் மனம் திரும்ப முடியாது. முதல்ல நாம் என்ன செய்வோம்? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 6ஐயும் 7ஐயும் வாசிப்போம். யாருடைய தவறு என்று சொல்லுகிறாரு? தேவன் கைவிட்டதுக்கு யாருடைய தவறு? என்னென்ன தவறு? ஆமென். யாருடைய தவறு? என்னென்ன தவறு? ஏதாவது ஒரு வார்த்தையில தேவன் ஏன் அப்படி செய்தார், அது அவருடைய தவறு என்று வாசிக்கிறோமா இல்லையா? அழுக்கான கந்தையை போல அவர்களுடைய நீதி இருக்கிறது. ஆமென். அவர்கள் உதிர்கிற இலைகள் தங்களுடைய சொந்த அக்கிரமங்களால் என்ன செய்து, உதிர்ந்த இலைகள் அப்படி காற்றுக்கு பறந்து அடிக்கிறது போல அது அப்படியே பறந்து போகிறது. இஸ்ரவேலின் ஆவிக்குரிய ஒரு சாவு உண்டாயிருக்கிறது. என்ன சாவு? ஆவிக்குரிய சாவு உண்டாயிருக்கிறது. அவர்களுக்கு பரிந்து பேசுபவர்கள் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய பாவங்களுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் விளைவுகள் அவர்கள் அனுபவிக்கும்படி யாவே தெய்வம் என்ன செய்கிறார்? அவர்களை கைவிட்டார். ஆமென். நான் அவரவர் அந்தந்த காலத்தில் செய்கிற தவறுகளை அவர்களே அனுபவிக்கும்படி தேவன் அவர்களை கைவிட்டார். ஆனால் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார், எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார், மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க விரும்புகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, ஒரு நாளும் பேங்கில் பணம் குறையாது. அது எப்படி இருந்து உங்களுக்கு வந்து சேரும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். அது கடவுள் செய்கிற, அதில் தேவன் அற்புதம் செய்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் பண விஷயத்தில் அற்புதம் செய்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். 8வது 9வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியம் தெரிகிறதா? எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு கீழ்ப்படியாமல் போனாலும் என்ன தெரியுது? நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் என்று தெரியுது. எப்படி ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படித்தான் நாமும்
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடவுளை பற்றி புதிய ஒரு டீப் தியோலஜிக்கல் ஸ்டடி ஒன்றும் நமக்கு தேவையில்லை. விளங்குறதா? நம்முடைய அப்பாவே நமக்கு நல்லா தெரியும். அப்படியே சொல்லி நாம் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? அப்படியே சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணலாம். நல்ல விஷயம். இப்பொழுது கர்த்தாவே எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா. இப்பதான் என்ன கொண்டாங்க? அப்பா. அப்ப அப்பான்ற உரிமை எப்ப வருகிறது? பாவத்தினால் கொஞ்சம் இல்லாம இருந்தது, இப்ப திரும்ப வருகிறது. ஆனா அப்பாவும் என்ன செய்வார்? மன்னிக்கிறவர், மனம் திரும்புகிறவர். பிள்ளை அப்பா எண்ணும் போதும், அப்பா என்று சொல்லும் போது அவருக்கு என்னவாயிடும்? அவரும் மெழுகுதிரியை போல கரைஞ்சு போவார். அப்படித்தானே? அதுதான் இப்ப பிள்ளைகள் கூட குழப்படி செய்கிறது. அப்பா ஒவ்வொரு முறையும் வரைக்கும் மெழுகுதிரியை போல கரைஞ்சு போனபடியா என்ன செய்துட்டு வந்தாலும் என்ன செய்வார்? அப்படியே கரைஞ்சு போவார். அப்ப நாமும் என்ன செய்யலாம்? அவரோட ஒட்டி கொள்ளலாம். நாங்கள் களிமண். இது முந்தி தெரியாதா? தெரியும் இல்லையா? நீர் உருவாக்குகிறவர், அதுவும் தெரியும். நான் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அவர்தான் நம்மை உண்டாக்கினவர் என்பதும் மறக்கவில்லை. கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீர்களாக. கீழ்ப்படியவில்லையா? நமக்கு அப்பா அப்பா இல்லாமல் போயிட்டாரா? உங்களோட பிள்ளைக்கு சில வேளை கையை நீட்டி அடித்தாலும் அப்பா அப்பா தான், அம்மா அம்மா தான். புத்திர சுவீகாரம் நமக்கு கிடைச்சிட்டு. ஆமேன், அல்லேலூயா. எந்த பாவத்தை செய்துட்டு வந்தாலும் அப்பாண்டா அப்பா என்ன செய்வார்? அதுதான் அப்பா. நீங்களும் அப்படித்தான். அதை விட மேலானவர் நம்முடைய தேவன் இல்லையா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? அப்ப களிமண்ணை போல மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. கோபத்தை தளர்த்தும் ஆண்டவரே, அப்பா மன்னிக்கிறவர். இன்னமும் அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். சில வேளையில அவர் கைவிட்டு கொஞ்சம் வேதனைப்படும் போதுதான் நல்ல உணர்வு வருது. அந்த உணர்வு வருவதற்குத்தான் அப்பா கையை விடுவார். ஆனால் பின்னுக்கு நின்று எங்கேயோ ஒரு இடத்தை என்ன செய்வார்? பாதுகாத்து கொண்டு தான் இருப்பார். இதுதான் தேவனுடைய அன்பு. புரிகிறதா? நீங்கள் என்ன செய்தாலும் பின்னுக்கு இருந்து தேவன் பாதுகாத்து கொண்டே இருப்பார். அதுதான் தேவனுடைய ஒரு அகாப்பே அன்பென்று சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 10-11. ஆண்டவர் என்ன செய்கிறது? ஆண்டவரால் அடக்கி கொண்டிருக்க முடியாது. கர்த்தருக்கு அது விருப்பமானதில்லை. தன்னுடைய சபை இப்படி இருப்பது தேவனுக்கு விருப்பமான காரியமா? இஷ்டவேலர்களை ஆண்டவர் அழைத்தது உலகத்துக்கு நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு. கீழ்ப்படியவில்லை, அடித்தார், கலைத்தார். பிரஜாதிகளின் காலம். சபை இப்போ இறுதி காலம், சபையின் காலம். அல்லேலூயா. சபையை தேவன் தெரிந்தெடுத்தார், கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? எழுப்புதல், கட்டுகிறது நம்முடைய வேலை. கட்டவிழ்க்கிறது நம்முடைய வேலை இல்லை. நாம் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, கட்டுவதற்காய், எழுப்புதலுக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீர்திருத்துவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவி மனிதர்களை சபைக்கு தேவன் கொண்டு வரும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே நிற்கிறோம்? இந்த இஷ்டவேலர் எங்கே நிற்கிறார்களோ அங்கேதான் நாம் நிற்கிறோம். ஆமென். இஷ்டவேலர்கள் எப்போ நிற்கிறார்களோ, எங்கே நிற்கிறார்களோ அங்கேதான் நிற்கிறோம். அவருடைய பட்டணம் பாழாய் கிடக்கிறது. அவருடைய பட்டணத்திலே இருக்கிற தேவனுடைய ஆலயம் சுவரெல்லாம் இல்லாமல் போய்விட்டது இல்லையா? எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாய் போயிற்று. இதுல இந்த என்னத்தை புரிகிறோம்? ஒரு தேசமோ மக்களோ கடவுளை நம்பி உண்மையான தேவரை ஆராதித்து தொழுது கொள்ளும் போதுதான் அவர்கள் இருக்கிற தேசங்களும் பட்டணங்களும் ஆசீர்வதிக்கப்படும். புரிந்து கொள்ளுமா? புரிந்து கொள்கிறோமா? ஏன் நம்முடைய தேசத்தில் இப்ப பிரச்சனை? ஏன் நம்முடைய தேசத்திலே இப்ப யுத்தம் முடிந்தாலும் அங்கே சமாதானம் இருக்கிறதா? இல்லை. ஏன் இல்லை? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சகலவற்றையும் உண்டாக்கிய கடவுளை அறிந்து அவரை தொழுது கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்கிற தேசமும் தேச மக்களும் ஆசீர்வதிக்கப்படும். இல்லையேல்
காலம் வரைக்கும் அதற்கு எப்படியா இருக்கும்? இப்படியே தான் இருக்கும் என்று பார்க்கிறோம். எங்களுடைய ஆலயம் அக்கினி இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாய் போயிட்டு, கர்த்தாவே ஏன் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? என்ன பதில்? என்ன பதில்? ஒன்றுதான், நாம் மனம் திரும்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடம் திரும்ப வர வேணும். எப்படி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு திரும்ப வர வேண்டும். 4வது வசனத்திலே காத்திருந்து ஜெபிப்பதால் மகத்துவ செயல்களை தேவன் செய்கிறார். 7வது வசனம் கூப்பிடு, பற்றிக்கொள், விழித்திரு என்று பார்க்கிறோம். 12வது வசனம் ஆண்டவரே மௌனமாயிராதையும். தேவன் ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. எந்த ஜெபத்தை விட்டாலும் ஆண்டவர் எழுப்புதலுக்கான ஜெபத்தை நிச்சயமாக கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோகம் எழுப்புதலுக்கு பிற்பாடு அவர்கள் சபையிலே கூடி நாடோறும் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 4:31 மறுபடியுமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. என்னத்தை பார்க்கிறோம்? திருச்சபையின் நிலை கண்டு நாம் நம்பிக்கையற்றவர்களாக போகிறதற்கு வேதத்திலே இடமில்லை. சோர்ந்து போகிறதற்கு வேதத்திலே இடமில்லை. தேவன் திரும்ப மறுமலர்ச்சியை கொடுத்து திரும்ப தன்னுடைய ஜனங்களை, ஜெபிக்கிற ஜனங்களை கட்டுகிற தேவனாகத்தான் அவர் இருக்கிறார். அப்படியே விடுகிற தேவன் இல்லை என்பதை நீங்கள் எல்லாரும் ஆணித்தரமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காய விடுகிற தேவன் அல்ல, குப்பையிலே போடுகிற தேவன் அல்ல, ஆனால் மறுமலர்ச்சியை கொடுக்கிற தேவன். நெறிந்த நாணல்களை கூட அவர் என்ன செய்கிறாராம்? அப்படியே எடுத்து கட்டி அவர் என்ன செய்கிறார்? முறிக்காமல் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் தேவன் என்ன செய்வதில்லை? அப்படியே மாண்டு போக விடுவதில்லை. எப்படியான சபையை, எப்படியான மக்களை மனம் திரும்பி ஜெபம் பண்ணி மனம் மாறி தங்களை அர்ப்பணித்து, அல்லேலூயா, தங்கள் ஸ்தானத்துக்காக ஆசீர்வாதத்தை வேண்டி அவரை நம்பி நிற்கிற ஜனத்தை தேவன் கைவிடுவதில்லை. ஆயத்தமா?